அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டம்மாவுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்க போகிற இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள மனுஷனை குறித்து தானே உங்களிடத்துல நான் பேச போகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் அந்த மனுஷனை குறித்து குற்றவாளி என்று தீர்த்திருந்தாலும் கூட அவனிடத்துல சில உண்மைகள் இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். 23 லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இது ஒரு கள்ளனுக்கு என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் பாடுகள் பட்டிருக்கும் போது, ரத்தங்கள் ஒட்டி கொண்டிருக்கும் போது கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு. பூமியில் அவன் முதல் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அந்த கள்ளன்தான் முதல் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதற்கு பலவேறு காரணங்கள் இருக்கிறது. 2 பேர் குற்றவாளிகளாக 2 பேர் அறியப்பட்டிருந்தாங்க. ஒருவேளை ஒரு 10 அடி வித்தியாசத்தில் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கள்ளனும் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் ஒரு கள்ளனும் இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் அருகாமையில் தான் இருந்தாங்க. இயேசு சிலுவையில் என்ன செய்கிறாரு? சென்டரில் இருக்கிறார். ஆனால் ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, இன்னொன்றுக்கு என்ன செய்யலைங்க? ரட்சிப்பு அவன் கிடைக்கவில்லை. காரணம் அவனுக்குள்ளே இருந்த குணாதிசயம். அந்த ஒரு கள்ளனை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம். இன்னொரு கள்ளன் இவன் அமைதியாக இருக்கிறான், இன்னொரு கள்ளன் என்ன செய்கிறான்? ஃபர்ஸ்ட்லேயே கதையை ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு காரணம் உனக்கு என்னன்னு கேட்டால், அவனுடைய மனுஷனுடைய ஆலோசனைக்கு அவன் செய்தவனாய் காணப்பட்டான். மனிதனுடைய வார்த்தையை அவன் உன்னிப்பாக கவனித்திருக்கிறான். அதுக்காக நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 35வது அதிகாரத்தை வாசிப்போம். 43:35. 23:45. 35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவரை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லேலூயா. கீழே இருக்கிற அதிகாரிகள் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இயேசுவை இகழ்ந்து பேசுகிறாங்க. எல்லாரையும் உலகத்தில் இருக்கும்போது இந்த மனுஷன் ரட்சிச்சாரு, இவர் தேவனுடைய குமாரனை ஆனால், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார் ஆனால் என்ன செய்ய ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இகழ்கிறாங்க. இந்த வார்த்தையை அந்த கள்ளன் என்ன செய்கிறான்? உன்னிப்பாக கவனிக்கிறான். இவர்கள் பேசின பிரகாரமே அவனும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கீழே இருக்கிற வசனத்தை நாம் வாசிப்போம். 39வது வசனத்தை வாசிப்போம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, மனுஷன் எப்படி பேசினானோ அதையவே என்ன செய்கிற இந்த குற்றவாளி அவனும் அதையே பேசுகிறான். அடிமையான தேவனுடைய ஜனமே, மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் செவி சாய்க்கக்கூடாது. விசேஷமாய் ஆண்டவரை குறித்து பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? செவியே சாய்க்கக்கூடாது. செவி சாட்சம்னு சொன்னோம்னா அது நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு டேஞ்சரை உண்டாக்கும். அல்லேலூயா. இவன் மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் அதிகாரியுடைய வார்த்தைக்கும் செவி சாய்ச்சதுனால அவன் என்ன செய்கிறான்? அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போகிறான். ஆண்டவரை இகழ்வனாய் காணப்பட்டார். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை இகழ்வோரை கர்த்தர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நாம் இகழ்வுகளாய் காணப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காண வேண்டும். 2வதா இன்னொரு குற்றவாளிக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். கீழ் வசனத்தை நாம் வாசிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஆமென். மற்றவன் அவனை நோக்கி என்ன செய்கிறான்? அந்த குற்றவாளியை பார்த்து சொல்கிறான், நீ இவ்வளவு ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் ஒருவேளை குற்றவாளியா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நாம் தேவனுக்கு பயந்திருக்கிறோம்? தேவனுக்கு நாம் பயந்திருந்தால் கூட சில தவறுகளை நாம் செய்கிறது இல்லையா? அதுபோல தான் அந்த குற்றவாளியை செய்து விட்டார். ஆனால் அவன் மனிதன் தேவனுக்கு பயந்த மனிதன். அல்லேலூயா. கீழ் வசனத்தை வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். அந்த கள்ளன் என்ன செய்கிறான்? கடிந்து கொண்டு, நாம் நியாயப்படி என்ன செய்கிறோம்? நம்முடைய செய்திக்கு தக்கதாக நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லை.
தன்னுடைய தவற்றை ஒத்துக்கொள்கிறான். கிறிஸ்தவர்கள் என்றால் தவறுகளை நாம் செய்த தவறை என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இரக்கம் பெறுவான். நம்ம தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை மறைக்கக்கூடாது. ஒருவேளை கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கணவன்கிட்ட, தாய் தகப்பனுக்கு தெரியாத மகிட்ட இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், பிறருக்கு விரோதமாக நம்ம பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாவத்தை தேவனிடத்தில் நம்ம மறைக்கக்கூடாது. இந்த கள்ளன் உண்மையாகவே அந்த தவற்றை ஒத்துக்கொள்கிறான். நான் எப்படி நான் தண்டிக்கப்படுகிறேன், நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளுகிறான். அதனால தான் நான் சொன்ன வந்தவனே அவன் உண்மையுள்ள மனுஷன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள். சின்ன தவறோ பெரிய தவறோ, சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பாஸ்டர் சொன்னது போல் நல்ல பொய் கெட்ட பொய் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க, ஒழித்து வைக்கக்கூடாது. உண்மையாக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் சில தவறுகள் செய்தாலும் கூட தேவ சமூகத்தில் போய் ஒரு 5 நிமிஷத்துலையாவது நான் போய் விழுனா, ஒரு வேளை நான் மனைவி திட்டிடுவேன். அவங்க கம்பெனிக்கு போயிடுவாங்க. நான் போன கடைசியில் தான் நான் யோசிப்பேன், நான் செஞ்சுட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்து கொண்டே இருப்பேன். வந்தவனே நான் சொல்லுவேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்பேன், என்னை மன்னிச்சிருமா நீ அப்படி. அதில் எனக்கு ப்ரிஸ்டேஜே பார்க்க மாட்டேன். இவங்ககிட்ட போய் நான் பார்க்குறதா, இந்த ப்ரிஸ்டேஜ் எல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. தேவனுக்கு முதல்ல மனுஷனுக்கு மன்னிக்கலைன்னா தேவனிடத்தில் மன்னிப்பு நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்காது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கணும். நீ மனுஷனை மன்னிக்கலின்னு சொன்னால் சகோதரி சொல்வது போல தேவனிடத்தில் உனக்கு மன்னிப்பு உண்மையாகவே கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய தவற்றை ஒட்டுக்கொள்கிறான். 2வது, அவர் தகாததொன்றையும் செய்யவில்லையே, அவர் தேவன் என்பதை அவன் கன்ஃபார்ம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்று சொல்கிறான். கீழ் வசனத்தை நான் பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை எப்படி பார்க்குறான் கள்ளன்? இந்த கள்ளன் இகழூரனாய் காணப்பட்டான். ஆனால் இன்னொரு கல்ல அவரை ஆண்டவர் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படி பார்க்குறோம்? இயேசுவை ஒரு வேலைக்காரராக பார்க்குறோமா? தன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு எஜமானா பார்க்குறோமா? எப்படி நம்ம வச்சிருக்கிறோம்? இன்றைக்கி நீங்கள் நான் யோசிக்கணும், இயேசுவை நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தணும். ஆண்டவர் மட்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. அவருக்கு உண்டான மகியை நாம் செலுத்துவதாய் காணப்பட்டோம். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், நடுத்தரமாக இருக்கலாம், ஐஸ்வர்யவனாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. யாரை எங்கே வைக்கணுமோ கர்த்தர் கரெக்டாக வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்குரிய மகிமை நாம் செலுத்துவதாய் காணப்படணும் வேண்டும். அல்லேலூயா. அவன் அந்த கள்ளன் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதுதான் பெரிய ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம். 3வதா கீழ் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். இந்த கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுத்ததுக்கு காரணம் உனக்கு என்னன்னு கேட்டால், மேல் வசனத்தில் பார்க்குறோம், இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. அவன் தாழ்மை உள்ளவனாக, அவன் ஜெபிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். தாழ்மையோடு கேட்கிறான். தன்னை அடியேன் என்று ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். அடியேன்னா யார் சொல்லுவாங்க தெரியுங்களா? நீண்ட நாள் ஒரு மனிதனுக்கு, ஒரு எஜமானுக்கு நான் ஊழியம் செய்கிறோம், அவனை பார்த்து என்ன செய்வாங்க? வேலைக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் இயேசுவை அறியவே இல்லை, அறிந்திருக்கிறான். ஆனால் இயேசுவை கூட என்ன செய்யல, தொடர்பு இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், அடியேனை நினைத்தள்ளும் அப்படிங்கிற. அடியேன் அப்படின்னு சொன்னால் சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடும்போது அடியேன் பேசுகிறேன் என்று என்று என்ன செய்ய ஏலி சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். அடியேன் அப்படின்னா ஆண்டவருக்கு அடிமைப்படுத்தி விட்டான். அல்லேலூயா. தன்னை நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தள்ளும் என்று என்ன செய்கிறான்? விண்ணப்பம் செய்கிறவனாய் காணப்பட்டான். நாமளும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். தன்னை தாழ்த்தி அடிமையாக நாம் ஒப்புக்கொடுவளாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு அது நோ ப்ராப்ளம். நாம் ஆண்டவருக்கு அடிமையாய் நாம் வாழ வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். வேதத்தில் இருந்து அநேக கட்டளைகள், பிரமாணங்கள், வசனங்கள் எத்தனையோ பார்க்குறோம். அவருக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் உடனே பதில். அது வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்காரா பைபிளில்? இது வரைக்கும் பேசலை. மற்ற குற்றவாளி பேசுனா இவனு பேசிக்கொண்டே இருக்கான். நான் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறான். இவன் தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொண்டான், அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவரை மகிமைப்படுத்தினாய் காணப்பட்டான். ஆண்டவர் உடனே பேசுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரட்சிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியம்.
ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை மட்டும் செய்யக்கூடாதுங்க, கலந்துடக்கூடாது. உலக வாழ்க்கைக்காக, உலக போராட்டங்களுக்காக, உலக பாடுகள் கவலைகள் நம்மளை அழுத்தத்தான் செய்யும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு தான் என்ன செய்யணுங்க, பகிர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக வரவே வராது. கிறிஸ்தவங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது, சாதகமாக வரவே வராது. ஏன்னா நம்மளுக்கு எதிராளியான பிசாசு ஒருத்தன் இருக்கான். ஒரு நாள் என் தரிசனத்தில் நான் மோசமான நிலைமையில் படுத்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது நான் ஆண்டவரை திட்டிட்டேன். நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் நான் பயங்கரமாக திட்டேன். திட்டும்போது அந்த இடத்துல நைட்டு ஒரு தரிசனம் எனக்கு சொல்லுகிறது. ஒரு பிசாசு வந்து நிற்கிறான். ஆண்டோடைய கிருபையில் பிசாசை கரெக்டாக எனக்கு காட்டினார். பிசாசு வந்து நிற்கிறான், சொப்பனத்தில் வந்து நிற்கிறான். நின்று அவன் சொல்லுகிறான், என்னை பார்த்து சொல்லுகிறான், நீ தான் நம்முடைய எதிரி அப்படிங்கிறான். நான் அவனுக்கு என்ன செஞ்சேன்னே எனக்கே புரியல. நீ தான் என்னுடைய எதிரி அப்படிங்கிறான். நான் அவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. சில காரியங்கள் ஆண்டவருக்காக என்னுடைய கிராமத்தில் செய்கிறது உண்டு. அது என்னுடைய வாஞ்சை, சபையின் மேலே வைத்திருந்த வாஞ்சை, ஜனங்கள் மீது வைத்திருந்த ஒரு அன்பு. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீ தான் நம்முடைய எதிரி அப்படிங்கிறான். அல்லேலூயா, எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்க. அதனால நம்மளுக்கு விரோதமாய் பிசாசு மனிதர்களும் எழும்புவாங்க, பிசாசை எழும்புவாங்க. மனிதர்கள் எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக எங்கள் கிராமத்தில் எழும்புனாங்க. உங்களுக்கெல்லாம் எழும்புனாங்களே இல்லையா எனக்கு தெரியாது. என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் ஜன்னல் வழியாக என்னை போட்டோ எடுத்து, சில பேருக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் போட்டோ எடுத்து அங்கே அனுப்பிச்சிடுவார். அவர்கள் என்னை குறித்து விசாரித்து இருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், விசாரணைக்காக அவினாசி வந்திருக்கிறாங்க, சில வாலிபர்கள் அங்கே கடந்து போயிருக்கிறாங்க. கடந்து போகும்போது அவர் கேட்டிருக்கிறார், அவர்னால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இல்லை, அவர்னால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி. நம்மளுக்கு பிரச்சனையான ஆளுகளை நாமளும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி செஞ்சார். மாநில தலைவர் அவர்களை அப்புறப்படுத்தி போய்விட்டார். அந்த கூட்டத்துக்கு போயிருந்த ஒரு வாலிபனே எனக்கு சொன்ன காரியம். அல்லேலூயா, நம்மளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்புவான். அதன் மத்தியில் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியது இருக்கும். ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய திட்டத்தில் தேவன் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் 2 காரியங்களை குறித்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, போதிச்சிருக்கிறார். அதில் நாம் படிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2 பிரதான மார்க் 12:30-31. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் கொடுத்துக்கிற 2 பிரதான கட்டளை இந்த ஒன்று தான். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையில் நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்தார். முதல்ல அந்த கல்லனுக்கு கொடுத்தார். 2வதான் எங்கேயோ கிடந்த நம்மளை என்ன செஞ்சாருங்க, ஒரே ரத்தத்தினால கழுவி சகோதரர்களாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் பிரதான கட்டளை இந்த ரட்சிப்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அதிகமாக நாம் பேசப்படுவதில்லை, சொல்லுகிறதில்லை. காரணம் உனக்கு என்னென்ன, காரணம் உங்களுக்கு என்னென்னு கேட்டால், உலக வாழ்க்கை, உலகத்தில் வருகிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளை என்ன செய்கிறது, அமுக்கி விடுகிறது. அதனால என்ன செய்யற, ரட்சிப்பு குறித்து நாம் பெரிதாக பேசிக்கிறதே இல்லை. ரட்சிப்பு குறித்து நாம் ஜெபிக்கிற மனுஷனா தான் நம்ம காணப்படுகிறோம். சபையில் வந்து ஜெபிக்கிறவார் 40 நாள் அழகாக நாம் ஜெபம் பண்ணினோம். அருமையான ஜெபம். நேற்றுக்கு பிரவீன் சகோதரர் அறிவிச்சார், இன்னைக்கோட முடிஞ்சதுனார். எனக்கு நம்ப துக்கமாக போச்சு. ஐயோ, எப்படியோ காலையில் 1 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருந்தோம், இன்னையோட முடிஞ்சு போச்சே. ஏன்னா வீட்டிலிருந்து நம்ம அவ்வளவு ஆர்வமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். சபையில் ஏதோ ஒன்று நான் பாஸ்டர் நிச்சயமாக நடத்துவார் நான் எதிர்பார்க்குறேன். நான் அதனுடைய அனுதினம் 1 மணி நேரத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக கண்டிப்பாக நடத்துவார்னு நான் எதிர்பார்க்குறேன். பாஸ்டமாக இதுக்காக ஒரு ஐடியா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாள் எனக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருந்தது. கண் டைமுக்கு எந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார், கிருபை பாராட்டினார். வேதம் சொல்கிறது, தேவனாய கத்திடத்தில் முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு அன்பு கூறுவாயாக. அது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. ஆனால் அதுக்கு நிகரான ஒரு வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பிறனை நான் நேசித்தாலே போதுங்க. இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்கள் நம்ம சொல்ல வாய்ப்புகள் நிறையா வரும். நாம் நேசிக்காதனால தான் நேசிக்கிறோம். இந்திய தேவ சேவூர் மக்கள் அதிகமாக நேசிக்கிறத நான் பார்க்குறேன். நல்ல ஜனங்கள் எனக்கு கொடுத்த ஆண்டவர் பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால் இந்திய தேவ சேவூர். நான் சபையை மிக நேசிக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்ல, பெருமை பேசுறதுனால ஒரு பீசக்கு பிரயோஜனமெல்லாம் வரப்போகிறதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே இந்த சபை மீது எனக்கு ஒரு பட்டுதல் உண்டு. அநேக தரிசனங்களை எனக்கு காட்டியிருக்கிறார். அதுக்கெல்லாம் சொல்ல எனக்கு டைம் பத்தாது. அல்லேலூயா. பிறனிடத்தில் நான் அன்பு செலுத்தினாலே போதும். இந்த ரட்சிப்பை குறித்து செய்யலாம். நம்ம அநேகருக்கு நம்ம சொல்ல முடியும். நான் ஜெபிக்கிறோம், 3 ஏக்கர் நிலம் கொடுங்க, 5000 ஆத்துமா கொடுங்க அப்படின்னு. எப்படி கொடுப்பார் நம்மளுக்கு? கிரி இல்லாத விசுவாசம் செத்தது.
மற்ற இடத்துல நம்ம பேசாமல் இருந்தால் ரட்சிப்பை குறித்து பேசாத இருந்தால் நான் இந்த நிலைமையில இருந்த கர்த்தர் என்னை ரட்சித்தார், சபையில் கொண்டு சேர்த்தார் என்ற சத்தியத்தை நீங்கள் சொல்லாமல் இருந்து சொன்னால் எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? ஜெபிக்கிறதோடு மட்டும் நிறுத்திக்கலாமா? பிரயோஜனமே கிடையாது. ஒரு மனுஷன் உறவினர் எனக்கு தெரியும், அந்த சாட்சியை சொல்லி நான் அழகாக முடிக்க போகிறேன். என்னுடைய உறவினர் நாலு மாவடி ஜெபத்துக்கு போவார். திருப்பின் வாசல் ஜெபம் எப்பமெல்லாம் நடக்குது அப்பெல்லாம் கடந்து போவார். அவர் சமீப காலத்தில் மரித்து போய்விட்டார். நல்லா போவார், நல்ல தேவ மனுஷன், ஆர்சியிலிருந்து ரசிக்கப்பட்டவர். ஆர்சியிலிருந்து ரசிக்கப்பட்டவர் நல்லா மாதம் தவறாது எத்தனை திறப்பின் வாசல் ஜெபம் வச்சாலும் கரெக்டாக போயிட்டு வருவார். ஆனால் அவருடைய கீழே இருக்கிற குணசிங்களை கேட்டிங்கன்னா நீங்களே திரிச்சு நிற்பீங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நம்ம இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்ட கூட இளவுக்கு போக மாட்டார். பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் சீருன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாருங்க, போகவே மாட்டார். தன்னுடைய மனைவியை மட்டும் அனுப்புவார் அல்லது பிள்ளைகளை மட்டும் அனுப்புவார். எந்த ஒரு காரியத்துக்கும் போகவே மாட்டார். பக்கத்தில் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கான்னு சொன்னால் ஜெபிக்கிற கூட போக மாட்டார். ஆனால் வீட்டில் மட்டும் அழகாக ஜெபம் பண்ணுவார். இப்படியே அந்த மனசுடைய நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் அதை அவரை உன்னிப்பாக நான் உறவினர் என்பதனால உன்னிப்பாக நான் அவரை கவனிச்சிருக்கிறேன். எப்படி ஆண்டவரை குறித்து ரட்சிப்பு உண்டாகும்? நிறைய பேர் இந்திய தேசத்தை குறித்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்ற இடத்துல நேசிக்கிறது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பு கிடையாது. எப்படி 5000 ஆத்மா நம்மளுக்கு கிடைக்கும்? இந்தியாவில் எப்படி 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, 3 கோடி பேருமே ரசிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரட்சிப்பை குறித்து, ஆண்டவர் சம்பாதித்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் நானும் வாயை திறந்து பேசலைன்னா, ஜெபிக்கிறதோடு மட்டும் நிறுத்திட்டா உண்மையாகவே ரட்சிப்பு வராது. கிரியை செய்ய வேண்டும். பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ரட்சிப்பை குறித்து நம்மளோட நாம் பேச வேண்டும். வாயை திறந்து பேசணும். அல்லையா? கிரி இல்லாத விசுவாசம் செத்த கிரியில நம்ம செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பை குறித்து அந்த கல்லனை மட்டும் ஆண்டவர் பூமியில வாழ ஒரு 10 வருஷத்தை கொடுத்துருந்தான உலகத்தையே மாற்றி இருப்பான். ஏன்னா அவன் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் மிகவும் சொற்பமான ஜனங்கள் மட்டுமே பூமியில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும். சமயம் வாய்க்கிறதோ வாய்க்கவில்லையோ ரட்சிப்பை குறித்த பிரசங்கத்தை சொல்லிவிட வேண்டும். ஆண்டா சொல்லிக்கார் கடைசியாக லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன செய்யுங்க, உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாய் திரியதுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவளை சீசராக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம புறப்பட்டு போகிறோமா? நம்ம எங்கேயுமே புறப்பட்டு போக வேண்டாம். நம்ம வீட்டிலேருந்து இப்போ எட்டி பார்த்தாலே ஜனங்கள் நிறையா இருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தா 10 குடும்பம் இருக்குது, இந்த இடத்துலையும் பார்த்தா 10 குடும்பம் இருக்குது. நீ எங்கேயுமே போக வேண்டாம். 58 கிராமத்துக்குள்ள நாம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் 58 கிராமத்தில் நான் ஒரு நாள் ஒரு லிஸ்ட் போடலாம்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்த்தேன். எங்களுடைய கிராமத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1500 பேர் ஆள்றாங்க. என்னுடைய ராமியம்பாளையம் கிராமத்தில் பல ஜாதிகள், பல வான சமுதாயத்து ஜனங்கள் வாழ்கிற எங்களுடைய ராமியம்பாளையத்தில் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே ஜனங்கள் வாழ்கிறாங்க. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட இன்னும் ரட்சிப்படையில. 58 கிராமத்தில் நம்முடைய சபைக்கு வராங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த நாள் இந்த செய்தி சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் போராடி ஆண்டவரத்தில் ஜெயித்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் அழகாக இந்த செய்தியை கர்த்தர் வழி நடத்தினார். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாக காணப்படணும், தாழ்மையுள்ளாய் இருக்கணும், மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துள்ளாய் காணப்படும். இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் சிலுவையிலே பாடுகள் பட்டு சம்பாதித்து கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நான் மற்ற இடத்துல சொல்லுவலாய் காணப்பட்டோம்னு சொன்னால் அடுத்த 27வது வருஷத்தில் சேவூர் இந்திய சபையில் 5000 ஆத்துமாக்கள் வரும். அல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியே இருக்கிறவங்களா பணக்காரராக இருக்கிறாங்க, ஐஸ்வர்யா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிமிடத்தில் இன்னொரு சாட்சி நான் சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறேன். தெக்லூர் பக்கத்தில் நான் ஒரு இடத்துல மரமட்ட போயிட்டு இருந்த காலத்தில் 2-3 வருஷங்கள் இருக்கும். தென்னை மரம் வெட்டி கொண்டு தான் நானும் ஒரு பாப்பாவத்திலிருந்து வருகிற ஒரு விசுவாசி ஒருத்தர். உலகத்தில் எல்லாம் சமாதானமாக தான் வாழ்றாங்க, ஒரு குறையுமே இல்லைன்னு நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். அந்த தோட்டத்துக்கு நான் போயிருக்கும்போது அங்கிருந்த ஒரு அம்மா சகோதரி அந்த சகோதரை பார்த்து சொன்னேன், அவங்களை போய் கூப்பிட்டு மரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க போகும்போது அந்த கவுன்சி மட்டுமே வந்தாங்க. ஏன்னா கவுண்டர் கவுன்சின்னு நான் கிராமத்துலையும் பேசி பழகிட்டேன். நாங்கள் ஏன்னா கிராமம் நாங்கள் வாழ்கிற ஜனங்கள், ஏன்னா கவுண்டர்ஸ் தான் அதிகமாக தோட்டம் கடலாம் வச்சுருக்காங்க, மற்றவங்களாம் இழந்துடுறாங்க. அப்போ அந்த அம்மா கவுன்சி மட்டும்தான் வந்தாங்க. இந்த இடத்துல வரும்பொழுது நான் சொன்னேன், கவுண்டர் வர சொல்லிக்காமல் நீங்கள் சிரமப்பட்டு வரீங்க அப்படின்னு. இங்கேருந்து கையடி தூரம் போக வேண்டியதாக இருந்தது. இல்லை நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி நான் வந்தோம், மரத்தை பார்த்தாங்க, பேசி விட்டாங்க. மறுநாள் காலையில் ஆட்கள் அறுத்து கொண்டு இருந்தாங்க. நான் ஒரு மரத்தடியை நான் நின்று கொண்டு இருந்தேன். அப்போ அந்த சகோதரி அங்கேருந்து வந்தாங்க. உடனே கேட்டாங்க, மரம் வெட்டுறாங்களா சொல்லி கேட்டாங்க. ஆமாம் வெட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நேற்று கவுண்டர் வர சொல்லணும்னு சொல்கிறீங்களே,
என் கவுண்டர் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, நான் தெரியாத நான் கேட்டு நாட்டிருக்கது அப்படின்னு சொல்லி, சாரி என்னை தெரியாத நான் உங்களை கேட்டு நான் என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் 2 கை கும்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ தெரியாத நான் கேட்டேன் அப்படின்னாங்க. என்ன காரணமும் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு பிக்ஸ் இருந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் தண்ணி போடுவாராம். மருத்துவ சிகிச்சையெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு தெக்குலூரில் ஒரு பெரிய கோடீஸ்வரில் அவர் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு தெக்குலூரில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் நிலம் இருந்துன்னு சொன்னால் எத்தனை கோடிக்கு போயிருக்கு நீ கணக்கு போட்டுக்கங்க. ஒரு நாள் இவர் நைட்டு சும்மா லேசத்தான் தண்ணி அடிச்சிருக்காரு. தண்ணி அடிச்சு கொண்டு ஒரே ரூமில் 2 பேர் படுத்திருக்காங்க. சகோதரி ஒரு கட்டில், இவர் ஒரு கட்டில் படுத்துருக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சு ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு விடுவாராம். இந்த சகோதரி 4:30 மணிக்கு எழுந்துச்சு பார்த்துருக்குறாங்க. கவுண்டர் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லி போய் தட்டி எழுப்பி இருந்திருக்கிறாங்க. அவர் வாயிலிருந்து நுரை வந்து கொண்டிருந்திருக்கிறது. நுரை வந்து கொண்டிருக்கிறது. இந்த சகோதரி கதறி எழுந்திருந்து தன்னுடைய மகளையும் மகனையும் எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பி வந்து பார்க்கும்போது அவர் வாயில நுரை, எந்த உணர்வுகளும் கிடையாது. திடீரென்று காரை எடுத்து கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அவர் கொண்டு போகும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவர் இறந்து 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்களும் நான் நினைக்கிறோம், உலகத்தில் ஐஸ்வர்யம் நம்மளை காப்பாற்றும், பணம் நம்மளை காப்பாற்றி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு போகிற நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிற நான் மட்டும்தான் வியாதியாக இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிற நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்க. இல்லவே கிடையாது. நீங்களும் நானும் தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவர் மேல் நம்பிக்கை நிமித்தமாக நாம் சந்தோஷமா இருக்கோம். உலகத்தில் யாருக்கும் சமாதானம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல சகோதரி சொன்னாங்க, உலகத்தில் நான் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இழந்திருந்தா கூட நான் சம்பாரிச்சிருப்பேன். ஆனால் நான் இழக்கக்கூடாத ஒன்றை நான் இழந்து விட்டேன். நான் தனித்தவள் ஆகிவிட்டேன் என்று உன் சகோதரி சொன்னாங்க. நான் கண்ணீர் விட்டேன். நான் சகோதரிக்கு முன்பாக. உலகத்தில் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு சபை மக்கள் யோசிங்க, திருடனுக்கு கிடைத்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்த எனக்கு கிடைத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. கஷ்டங்கள் பாடுகள் நம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு சாதாரணமாக வரவே வராது, வரும். தேவனோடு போராடி மன்றாடித்தான் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை கர்த்தர் வாக்களித்தால் உடனே கிடைக்கல. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில் தான் அதை சுந்தரிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து கண்டிப்பாக சபை மக்கள் இந்த வருஷத்துலேருந்து யோசிங்க, சிந்திங்க, மற்ற இடத்துல அன்பு செலுத்துங்க. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதும் மனிதனிடத்தில் அன்பு செலுத்துகிறதும் 2 ஒன்று தான். இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தில் அவர் எனக்கே செய்தியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஏழைக்கு நீ சத்தியத்தை பற்றி நீ சொல்லி ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க சொன்னா கர்த்தருக்கே நீ அதை செய்கிறாய் என்பதை உணர்ந்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பாஸ்டமா விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய மனமாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.